தேங்காய் வியாபாரம் நல்லா ஓடணும். நான் நினைச்ச இடத்தையும் வாங்கணும். கால் வரலாம். வந்துருமா? சரி, ஓகே. கால் வந்துட்டு வரலாம். அந்த இடத்துக்காரர் மனதை விட்டு பேச மாட்டேன்கிறார். பேச வைக்கிறேன், இடத்தை வாங்கித்தாரேன். இப்போ இருக்கிற வியாபாரத்தையும் வெற்றியாக்கி கடன் படாமல் பண நஷ்டம் இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காது, எல்லாம் அமைதியாகிடுவாங்க. சாப்பிட்டார். கர்மசாமிக்கு ஐயா, நான் இழந்து போன பணத்தை எனக்கு மீட்டி தரணும் அப்படின்னு பொள்ளாச்சியிலேருந்து ஒருத்தர் கேட்டு வந்திருக்காங்க. கால் வந்துட்டு வரலாம். கூக்குரனாலே கிடைக்காது, அந்த கோர்ட்டுக்கு போனால் திரும்பாது, போனால் போகட்டும் போடா. கால் வந்துட்டு வரலாம். கோர்ட்டுக்கு போயிருக்கா? முடிவு எடுத்திருக்கீங்களா? உட்காருங்க. கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் அவனை கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி தரேன். அந்த பணம் 25 லட்சம் 20 லட்சம் தாரம்னு சொல்லுவான். நீங்கள் 32,60,000 கணக்கு வச்சுருக்கீங்க. சரியா? பக்கத்தில் வாங்க, கண்ணை மூடலாம். ஃபஸ்ட்டு பேச்சுவார்த்தையில் 10 ரூபா முதல்ல வாங்கி தரேன், வெற்றி ஆயிரும். 2.5 மாதம் டைம் இருக்குது. அமைதியாக நடக்கும், வெற்றியாக நடக்கும். போய்ட்டு என் பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி வைப்பா கருப்பசாமி. நீங்களும் அதே கேள்விக்கு தான் வந்திருக்கிறீங்களா? பொம்பளை பிள்ளையா? நல்ல காலில் விழற அலை மோதுகிறது உள்ளம். வரலாம். உன் பிள்ளைகளுடைய உள்ளத்தை பார்த்தேன். உயர்ந்த எண்ண உடையவள், பிடிவாத மிகுந்த குணமுடையவள். சில நேரத்தில் கல்யாணம் வேணும்பா, சில நேரத்தில் அதுக்கு வேண்டாம்னு ஒரு முடிவு எடுப்பா. அப்படிப்பட்ட கிரகம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் மனநிலைகளையும் சரியாக்கிடுவோம். நல்ல வரதாக கொண்டு வந்து விட்டுருந்தேன். கவலைப்பட வேண்டாம். சென்னையில் குடியேறக்கூடிய அளவுக்கு தான் நிலைமை இருக்குது. அப்படி செஞ்சுருவோமா? வெற்றியாக மங்களமாக முடிச்சு தரேன். வைகாசிக்குள்ளே வெற்றி ஆகிடும். ஜெயிச்சு மங்களமாக பத்திரிக்கை எனக்கு முதல் பத்திரிக்கை வரும். ஆனந்தம். கல்யாண விஷயமாக கேட்டு வந்தவங்க. கண்ணுக்கு இந்த அழகு, ஆஹா ஆஹா. என்னையா? அப்படியா அப்படியா வாங்க. என்னம்மா? யார் இவர்? ஏன் இப்படி அலைமோதி இருக்கியே? நேரம் வந்து உட்காந்துட வேண்டியதானே? அப்படி சொல்கிறீங்களா? சரி, அப்படி 100 முறை கால் வந்துட்டுவாங்க. கீழே விழுந்து கும்பிட்டானா அப்படி நின்றுக்கிட்டே கும்பிட்டுவாங்க. என்னப்பா வேணும் உனக்கு? பையன் அவனே வேணும்னா நீ கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லுதியா? சரி, கல்யாணம் முடிச்சு வச்சா போதுமா? ஆனி மாதம் பூ வைக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை வருது. நல்ல இடமா பார்த்து தரேன். அதுக்கடையில் அவனும் ஆன்லைனில் ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுவான். அதையே நம்ம முடிக்கிறனாலும் முடிச்சிடுவோம். ஆனால் ஆனி மாதம் நடக்கும். பக்கத்தில் வரலாம். ஜெயிச்சு தரேன். நல்லா இருங்க செல்ல மக்களே, புண்ணியமாக இருங்க. கர்மசாமிக்கு தொழிலால் கடன்பட்டு வேதனை அடைந்தவர் யார்? யார்ப்பா? என்னடா தொழில் பார்க்குற தம்பி? என்ன வண்டி? கால் வந்துட்டுவான். வண்டி உருண்டோட அச்சாணி தேவை,
தம்பியோ இன்னொரு தடவை காலோடு உன் மனசு கோயில் சாமிட்டு போகல. கருப்பசாமி இருக்காரா உங்கள் ஏரியாவில்? கும்பிடுவியா? அதான் கூட வந்து நிற்கானே, அதான் கேட்டேன். இன்னொரு தடவை கால் விட்டுருவோம். சுவாமியே, இந்த கடன் நிலையிலேருந்து உன்னை காப்பாற்றித்தாரேன். இந்த வண்டி ஓடுமா ஓடாதான்னு சந்தேகப்படாத, இன்னொரு வண்டி எடுத்து தரேன். என் பேரை போட்டு ஓட்டு, ஆனந்தமாக இருப்பேன். வீடு மாற வேண்டிய நிலைமை வரும். அதுக்கு இன்னும் 6 மாதம் டைம் இருக்குது. ஜெயிச்சு தரேன். போய்ட்டு இந்த நான் கொடுக்குற விபூதி கொண்டு பூசுடா, எல்லாம் நல்லாயிரும். போய்ட்டு நல்லா இருக்கும். கருப்பசாமிக்கு திண்டுக்கல், நண்டுக்கல் இல்லை திண்டுக்கல். நேரம் வந்துடும் தானே. மகனை பற்றி காட்டு வந்தது, பையனை பற்றி. என்ன பையனுக்கு என்ன கால் வந்துட்டு எப்படியாவது வந்துடணும். உன் பையனை பார்த்தேன், ஏன் மிலிட்ரிக்கு அனுப்பியிருக்க வேண்டியதானே? அதனால் இங்கேயே போலீஸ் வேலைக்கு போக சொல்லலாம்னு நினைக்கிறியா? என்னம்மா கண்ணை மூடி பார்ப்போம். அப்படியா? 6வது மாதத்துக்குள்ள அவனுக்கு உத்தியோகம் கிடச்சிரும். முதல் மாத சம்பளத்தை தர்ம கட்டளை கொண்டு கோயிலில் கொடு. கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு அப்படியா? கல்யாணத்துக்கு கேட்கணுங்க. யாரும் கேட்டுருங்க. பிள்ளை கல்யாணத்தை பற்றி காட்டு வந்தது யாரு? அக்காவா? நல்லா இரு, சந்தோஷமா இருப்பாங்களே. போயிட்டோம், அடுத்து பேசுவோம். காசே தான் கடவுள் அப்பா. சாமி வருமா? ஏன் ஆவேசப்படுற? யாருக்கு கல்யாணம் நடத்தணும்? கால் வந்துட்டு வா. உன் பிள்ளையை பற்றி ஆராய்ச்சி பண்ணதுக்கு விரும்பலை. என்ன படிச்சிருக்கா? எட்டினிலே எழுதுதப்பா, நம்ம எடுத்து சொன்னா புரியலப்பா. என்ன நாட்டுக்குத்தான் ராணியப்பா. படிக்க வச்சதே தப்புன்னு என் மனசில் ஓடுது. புரியுதா? அப்படி பேப்பர் மாறுற மாதிரி மனசு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கு. ஓயாம கால் வந்துட்டு வா. மாட்டை பறி கொடுத்தா பிடிச்சிடலாம், பொன்பொருளை பறி கொடுத்தா பிடிச்சிடலாம். மனசை பறி கொடுத்தா பிடிக்க முடியுமா? முடியாது. அதனால் எல்லாரும் மனத்தை ஸ்ட்ராங்காக வச்சுக்காங்க. அப்பப்போ ஒவ்வொரு மாடாக வந்து பொம்பளையோட மனத்தை வந்து முட்டும், கீழே இடித்து தள்ளதுக்கு ரெடியாக இருக்கும். ஆய், என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாதடா அப்படின்னு நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். விழுந்த பிறகு என்கிட்ட வந்தால் மருந்து தான் சொல்லுவேன், ஏன் விழுந்துன்னு சொல்ல மாட்டேன். கால் வந்துட்டு வா. நம்ம உண்மையா இல்லையா? அவளை படிக்க வச்சனால அவள் எல்லாருக்கும் புத்தி சொல்லுதான். அவள் புத்தியோடு நடப்பாளன்னு கேட்டால் அதுக்கு ஒரு முடிவு கிடைக்க மாட்டுக்கு. அதனால் ஆவணி மாதம் வரை டைம் இருக்குது. அதுக்கு முன்னால் யார்கிட்டையும் எந்த தப்பும் நடக்காமல் காப்பாற்றி தரேன். உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுருந்தேன். பக்கத்தில் வா. உறவுக்குள்ளே ஒரு உறவு வரும், வெற்றி நடக்கும். போ, சந்தோஷமாக இரு மகளே. இந்தா புண்ணியமாக இரு. ஓடி
கருப்பசாமி, என் மண்ணு மனை சம்மந்தமாக பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கேன், அதுக்கு ஒரு முடிவு கொடுக்குறது காட்டுறது யார் பாருங்க. என்னம்மா மண்ணு மனை சம்மந்தமாக பிரச்சனை நடந்துகிட்டு இருக்காங்களா? எந்த ஊருக்கா உனக்கு? என்ன பிரச்சனை நடக்கு? யார் வில்லங்க பண்ணுறா? நீங்கள் போய் முயற்சி பண்ணிட்டீங்களா? கால் வந்துடும். பார்த்தனுக்கு பாடம் சொன்ன கீர்த்தன் வருகிறான், பசித்தவர்க்கு விருந்தளித்து அமுது கொணர்கிறான், காப்பதற்கு கையிலேந்தும் சங்கு சக்கரம், கடல்களுக்கு விளக்கம் தானே பிரம்மசூத்திரம். அந்த இடத்தினுடைய பத்திரம் இன்னொருத்தங்கிட்ட இருக்குமா? உங்கள் உரிமையை இன்னொருத்தன் பேரை போட்டு அடித்து நொடிக்கலாம்னு சொல்லி ஒரு பிளானை போட்டு நடத்திக்கிட்டு இருக்கான். அது ஏற்கனவே உங்கள் செய்திக்கு வந்தது தான். ஆனால் அதை ஜெயிக்க முடியுமான்னு கேட்டேன். உடனே பார்த்த சாரதி வாரார். யார் பார்த்த சாரதி? எம்பெருமான் நாராயணன். எப்படி வந்தான்? சாரதி என்றால் தேரோட்டி என்பது பொருள். தேரை ஓட்டி என்ன செஞ்சால் போராட்டம் நடத்தினான். போராட்டத்தில் கடைசியில் வெற்றி அடைந்தது அவர் தான். அதைத்தான் இப்போ பாடினேன். பார்த்தனுக்கு பாடம் சொன்ன கீர்த்தன் வருகிறான், பசித்தவருக்கு உணவளித்து அமுது கொணர்கிறான், காப்பதற்கு கையிலேந்தும் சங்கு சக்கரம், அவன் கடல்களுக்கு விளக்கம் தானே பிரம்மசூத்திரம். அம்பெருமான் நாராயணனுடைய அருளார அந்த இடத்துல உங்களுக்கு உரிமை உனக்கு உண்டு. ஆனால் டாக்குமெண்ட்டை போய் இப்போ உள்ள டாக்குமெண்ட்டை படித்து பார்த்தனா உங்களுக்கு உரிமைக்கு இடம் இல்லைன்னு வரும். பேரன்லி டாக்குமெண்ட்டை எடுத்தால் உங்கள் முன்னோர்கள் பேர், ஒப்பம் பேர், எல்லா பேரும் இருக்குது. அம்மாவளி தாத்தா பேர்லாம் அதில் இருக்குது. 3 பங்குக்குரிய இடம் அது. சரிண்ணா? 1 பங்கு உனக்கு உண்டு, வாங்கித்தாரேன். அதில் உள்ள டாக்குமெண்ட்டு கொஞ்சம் மண் அள்ளிட்டு வா, அடிப்பா போ. இந்தா ஆனந்தமடைவாய். கருப்பசாமிக்கு அப்படியா? யார் பாது? பத்திரத்தை வச்சுட்டு மீட்ட முடியாமல் கிடக்கேன் நானே. என்னையே பிடிச்சணும் அடிச்சு கிடக்காங்க. யாரா? எங்கப்பா யாருக்குள்ளே டாக்குமெண்ட் அடமானத்தில் கிடக்கு? டாக்குமெண்ட் அடமானத்தில் இருக்குன்னு சொல்லி யார டாக்குமெண்ட்டு? வாணே அண்ணன், வாணே 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 வாணே. எங்கே வச்சுருக்கிய டாக்குமெண்ட்டெல்லாம்? கால் வந்துட்டுவாங்க. அக்காவா, நல்லா இருக்கியா? எந்த ஊர்? எங்கள் ஊர் மாரியம்மா, தங்கமான காளியம்மா. மாரியம்மா எங்கே இருக்கா? காளியம்மா எங்கே இருக்கா? 2 ஊர் இருக்காளுவ. அதான் பாட்டு பாடினேன். கால் விட்டுவோம். நாங்கள் ரொம்ப ஏழையம்மா, நட்டு வச்ச வாழையம்மா, தண்ணி ஊற்றி வளர்த்து விடு தாயே முத்து மாரியம்மா. அப்படி தானப்பா? அவள் தானே வளர்த்துக்கிட்டு இருக்கவங்கலாம். வாங்க பக்கத்தில். என்ன செய்யணுப்போ? டாக்குமெண்ட்டை மீட்டணுமா? என்ன தொழில் நடந்துக்கிட்டு இருக்கு? இதெல்லாம் ஒரு பக்கம் கடனாக இருந்தாலும் உனக்கு ஒரு பிள்ளையை பற்றிய மனக்கவலை இருக்க. என்ன செய்யணும் உனக்கு? இப்போ அதுக்கு கல்யாணத்தை முடித்து வச்சுருவோம். ஒரு இடத்த விற்கணுங்கிற நிலைமை வந்தால் விற்றுருவியா? அதை விற்றுட்டேன்னா உன் பிரச்சனை தீர்ந்து போயிடும். ஆனால் அதில் சட்ட சிக்கல் கொஞ்சம் இருக்குது, புரியுதா? அதில் குழப்பம் இல்லாமல் ஆக்கி தந்துடுறேன். உன் பிள்ளையும் நல்லா ஆக்கி தந்துடுறேன். சந்தோஷமாக கால் வந்துட்டு வா என் செல்லம். இந்தாப்பா, இந்த எலுமிச்சங்கனியை வீட்டில் வச்சு சாமியை கும்பிடு. இந்த விபூதியில் ஒரு பகுதியை காட்டில் கொண்டு போடு. உன் மகனுக்கும் பூசி வை. எல்லாம் வெற்றியாகி வருவேன். இந்தா காசு பணம் கிடைக்கும், சந்தோஷமாக இருப்போம். வெற்றி அடைந்து வா. திண்டுக்கல் டு திருப்பூர். யார்? ஒரு பஸ் ஓடுங்க, திண்டுக்கல் டு திருப்பூர். பொறுமை பொறுமை. நீ என்னது? நான் இப்போ திண்டுக்கல். ஓய் ஓய் பக் பக் பக். எந்த ஊருக்கா? திருப்பூரில் உனக்கு யார் இருக்கா? கால் வந்துட்டுருவான். திண்டுக்கல் டு திருப்பூர்னு சொன்னேன். உன் திண்டுக்கல்ல யார் இருக்காப்போ? அதானே பேத்தேன். எங்கேயும் பேராடா, எங்கேயும் நின்றுக்கா.
ஏக்காவா நல்லா இருக்கியா? ஆ சரி சரி. ஒரு சேட்டைக்கார பைய வழியை பெற்று போட்டிருக்க. சரி சரி, காலில் வந்துட்டு வா. இன்னொரு காலில் வந்துட்டு வா. கண்ணாடி கழுதி தூர போட்டிருக்கா. சி சி சி, கையில் வச்சுக்கா. மாமா மாமா மக்கு மாமா. என்ன இப்படி ஒரு பாட்டு வருது? என்ன செய்யணும் இப்போ உனக்கு? நீ சொல்லி வாங்கிக்கான்னு சொல்லிடுது சாமி, அதான் கேட்டேன். அப்படியா? உட்காரு முதல்ல. நீ இந்த கண்ணாடியை கொண்டா. 1.5 2.5? 1.5 கிட்ட பார்வையா? அதெல்லாம் சுற்றுப்பான். நீ உட்காந்துக்க, அவன் மட்டும் குறிஞ்சி வளைஞ்சிட்டோம். பேசாம இரு. பாந்தார தமிழ் புரியுதா? இங்கிலீஷில் பேசுடா. ஏய், நல்ல கால விடல, அவசரப்பட்டு. என்னம்மா நீங்களாம் பிள்ளை, நீங்களாம் என்னம்மா நீங்களாம்? வாமா வாமா வாமா. இங்கே பார்த்தா கருப்பசாமி இருக்கார், அங்கே பார்த்தா கருப்பராயன் இருக்கார், மாரியம்மன் இருக்கு. அப்படி அந்த பக்கம் போனால் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சத்தம் போடுறாங்களே, பெருமாள் இருக்காரோ? சபாஸ், கால் வந்துட்டு வா. நீ இருக்காத, உட்காந்துக்கோ. டாக்டர் போய் எல்லாம் செக் பண்ணி ரிப்போர்ட்லாம் கையில் வச்சுருக்கியா? என்ன சொன்னாங்க? சரி, கண்ண மூடு. மருத்துவம் பார்க்கணும். சாமியார்கிட்ட போய் என்ன வரத்தை வாங்க போகிற? உன் வீட்டுக்காரர் என்ன சொன்னார்? ஒதுங்கி உட்காருக்கா. இங்கே உட்கார். உனக்கு எத்தனை பிள்ளைகள்? அப்படியா? இவளுக்கு தரப்புல பொம்பளை பிள்ளை தான் கொடுக்க போகிறேன். நீ என்ன செய்ய போகிற? கொடுப்பியா? கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு தங்கமாரியம்மன் அப்படின்னு ஒரு குட்டி பிள்ளை பிறக்கும். ஐஸ்வர்யமாக இருப்பான், கலெக்டராக வந்துடுவான். நல்லா இரு, சந்தோஷமா இரு, போயிட்டு வா. அதே திண்டுக்கல் எல்லை வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்கா? என்ன வியாபாரம்? இந்தாக்கா, நல்லா புண்ணியமாறு தங்க பிள்ளை. நீ ஆனந்தமடைவாயம்மா. ஸ்கூலில் வியாபாரம் பண்ணுறியா நீ? போயிட்டு வா. நல்லா காலை வச்சுக்கோ. காலில் வந்துட்டு வாக்கா. போயிட்டு வாக்கா. விநியோகித்தல் தானே என்ன? அருள் மணக்கும் ஆண்டவனே ஐயப்பா, ஆரவார ஜோதியப்பா ஐயப்பா. உன் பையன் பிரம்மச்சாரியாக இருக்கிறதுக்கு தான் விதி இருக்குது. அப்படின்னா வேற யார்ட்டையாவது பழகி தான் வண்டியை ஓட்டணும். இப்போ அப்படி தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வா. சரி, பழகுன பிறகு கல்யாணம் முடிச்சு பார்ப்போமே. ஏன் இங்கே வர நிற்கிறீங்கக்கா? பையன்கிட்ட நல்ல பழக்கம் கொஞ்சம் கிடையாது, கெட்ட பழக்கம் உண்டு. ஆமாம், அவனுடைய மனதை கொஞ்சம் பார்க்க நீ கண்ணை முடிக்கா. அப்படியே முடிக்கா. சரி, ஒன்றும் இல்லை, உழைக்கிறான், பணத்தை சரியாக சேர்க்கலை. நான் சொன்னபாரு ஒரு விவரம். என்ன சொன்னேன்? நல்ல பழகிக்கிட்டு இருக்காமனோம்ல, அந்த பழக்கத்தை உதவி செய்யாமல் அந்த பாசம் கிடைக்குமா தாய்? அந்த அன்பு கிடைக்குமா? அந்த சந்தோஷம் கிடைக்குமா? சும்மாவா தொட்டு காலில் விட்டு ஒரு பிள்ளைங்க கொடுக்குவான், இன்னொருத்தி பிள்ளைங்க கொடுத்தா எப்படி எடுத்துக்காவும்? சரி, அதுவும் ஒரு உதவி தானே என்னவா? வாப்பா, என்கிட்ட வா. உன் மகனை கொண்டு வந்து சேர்க்குறேன், கல்யாணத்தை முடித்து வைக்கிறேன், பணத்தையும் சேர்த்து வைப்போம். சந்தோஷமா இரு, போயிட்டு வா. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு என் பையன் ரொம்ப தூரமாக வேலைக்கு போகணுங்கிறான். நான் விடலாமா வேண்டாமா? என்ன வேலைக்கு போகணுங்க? முதல்ல பேசு. கால் வந்துட்டு வா. அக்கா வாங்க. வணக்கம். இது யாரு? அம்மாவும் நீயே ஆத்தாவும் நீயே.
உட்காரு. பையன் வந்து ஒருத்தட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கான், நல்ல பையன்தான். அவன் நீ உழைக்கணும், ஏன் உன்னை நம்பி எப்படியா நான் எதையும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் நடந்திருக்கு. அதனால் அவன் வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால், எங்கேயாவது வேலைக்கு போவோம், போய் பணம் கணம் சம்பாத்தியம் பண்ணிக்கிடுவோம், அதுக்கு அங்கிட்டு நம்ம இஷ்டத்தை நிறைவேற்றுவோம்னு ஒரு உள்ளம் அவன் மனத்துக்குள்ளே இருக்குது. அப்போ வேலைக்கு போகிறது அவனுக்காகவா பெற்றோர்களுக்காகவா பழகுற ஆளுக்காகவான்னு கேட்டால் பழகுனவர்களுக்காகத்தான். கால் வந்துட்டுவான். யாருக்காக அப்படி நம்ம சொன்னால் ஏவன் கேட்கான். வேலைக்கு அனுப்பலாம் பையனை, எந்த ஆபத்தும் வராது, நல்ல சம்பாத்தியம் பண்ணுவான், கண்ணு கருத்துமாக இருப்பான், உனக்கும் பணம் தருவான், யார் யாருக்கு உதவுமோ உதவி கொடுவான், உயர்ந்திருப்பான், எதிர்காலத்தில் நல்லா இருப்பான். அவனை பற்றி நீ கவலைப்படாண்டா, நான் கருப்பசாமி அவனை வாழ வச்சு காட்டுவேன். இந்தா மகிழ்ச்சி ஆயிரு, சந்தோஷமாக இருக்கலாம். இந்தா மகளே வா. எப்போ எங்கே இருக்கு, என்னாச்சு? இவா பேத்தியாளா மகளா? பேத்தி. மொட்டையா கேட்கிய, நான் என்ன பதில் சொல்றது? நீ சந்தோஷமடைவாய் அந்த பிள்ளையால, நீ சந்தோஷமடைவாய் அந்த குழந்தையால, பெற்றா நீ அந்த பிள்ளையால சந்தோஷமடைவாய். ஓகே. சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். நெவர். அப்புறம் என்ன விஷயம்? யாருக்கு? கல்விச்சாலை யார் நடத்துகிறா? கல்விச்சாலை. ஏய், பழைய காலத்து பள்ளிக்கூடமா இப்போ வச்சுருக்கியா? சரி. ஆனால் நியூ மாடலில் தானே இப்போ கல்வியெல்லாம். சிபிஎஸ் கல்லூரி வச்சுருக்கியா? எஸ், ஓகே. கால் டோமேன். நீ என்ன படிச்சிருக்க? ரெகக்னைசேஷன் இன்னொருத்தன் பேரில் இருக்கும், உன் பேரில் இல்லையே. பின்ன என்ன உன் ஸ்கூல்னு சொல்லுது என்கிட்ட? நீ கால் வந்துட்டு ஆகும். தம்பி, அவசரப்பட்டு காலில் விழுந்தே தவிர உன் மனசை சாமிகிட்ட கொடுக்கல. நீ என்ன செஞ்சாலும் கண்டுக்கிடுவேன். நிம்மதியாக மனசார கும்பிட்டுட்டு வா. வரலாண்டா. இப்போ கெட்டிக்கார பேடா, கல்யாணம் முடிச்சிட்டியா? எங்கே இருக்கா பொண்டாட்டி? அவள் என்ன படிச்சிருக்கிறா? நீ என்ன படிச்சிருக்கிற? பிஹெச்டி போடலையா? அந்த அளவுக்கு போ.